welcome back to my channel. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படினா நாங்க வந்து ஊருக்கு போறோம். எந்த ஊருக்கு அப்படினா அம்மம்மா ஊருக்கு. எந்த ஊர் அப்படினா அம்மம்மா வீட்டுக்கு ஆந்திரா போறோம். கார்ல போனா லேட் ஆகும்னு சொன்னாங்க. அதனால ட்ரெயின்ல போறோம். வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நாங்கள் அந்த ஊருக்கு போயிட்டு வருவோம். கிளம்பிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு அங்கே போயிட்டு எப்படின்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணுறேன். பாய். குட்டி பையன் ரெடி ஆகிட்டா பாருங்க. குட்டி பையன் குட்டி பையன் எங்க குட்டி பையன் உள்ள உட்காரணும். இப்போ டாடி டாக்ஸி புக் பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க டாடியை விட்டுட்டு போறது. கைஸ், நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டு ஆந்திரா போகிறதுக்கு ரெடி ஆகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 2 நாளாக பேக் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் ஓலா புக் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டு இருக்கும்போதே மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த மழையிலே சரி நிற்க முடியாது அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லோரும் ரெடி ஆகிட்டு ஓலாவில் உட்காந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் குட்டி பையனும் பாப்பாவும் 2 பேர் செம்மையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க 2 பேரும் போகிற வழியில். ஆனால் மழை இன்னும் நிற்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன். இங்கே தான் நாங்கள் இறங்கணும். இது வந்து கோயில், பிள்ளையாரப்ப கோயில் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இவன் வந்து எங்கள் அக்கா பையன் தம்பி. பாப்பான்னு நானும் 2 பேரும் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். அப்படியே இவங்களெல்லாம் இங்கே விட்டுட்டு நான் போய் லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கினேன். அப்படியே எக்ஸிலேட்டரில் தான் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அது வீடியோ எடுக்க முடியல எங்களால். இன்னும் கொஞ்சம் நேரம் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் 4 பேரும் அங்கே வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு இல்லை 2 பேர் போயிட்டோம். செல்ஃபி வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க 2 பேரும் பாருங்கள். அவனுக்கு ஒரே சந்தோஷம், எங்கேயோ தூரத்தில் போகிறோம் அப்படின்னு சொல்லி வெளியில் வந்திருக்கோமே. எப்பவுமே வீட்டில் தான் இருப்பான் அவன். அதனால தான் சரி இப்போது ஃப்ரீயாக இருக்குது அவனுக்கு. ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டு உள்ளே ஏறி உட்காந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். என் குட்டி பையன் பாருங்கள் என்னென்ன சாட்டை பண்ணுறாங்க. அடங்கவே முடியல. பாப்பா வேறு எனக்கு செல்ஃபி எடு மம்மி, எனக்கு வீடியோ எடு மம்மி அப்படின்னு சொல்லி 2 டைம்ஸ் ட்ரெயின் ஏறி இறங்குறா. இந்த சந்தில் வச்சு குட்டி பையன் பார்ப்போம் பாருங்கள். அவனுக்கு எவ்வளோ ஜாலியாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவன் பிறந்ததுலேருந்து இதுதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரெயினில் போகிறது. அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆந்திராவுக்கு. ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் நின்றுச்சு, நாங்கள் ஏறிட்டோம். இப்போ வந்து ட்ரெயின் கொஞ்சம் நேரம் கழிச்சு கிளம்பிடும் ட்ரெயின். குட்டி பையன் அவன் பார்த்துன்னே இருக்கிறான் யார் யார் வராங்க இதுன்னு. அவனெல்லாம் பிடிக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். விட்டால் அப்படியே ஓடிடுறான். அதனால் நாங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ட்ரெயின்லேயே கட்டி விட்டோம் பாருங்கள், துப்பட்டா வச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நாங்கள் வந்து அங்கே ஏறி இறங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கிட்டோம் பாருங்கள். இறங்கிட்டு அப்படியே மேலே படிக்கட்டு ஏறி கீழே இறங்குறோம் திருப்பி. ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் தான் இறங்கிட்டோம் ட்ரெயினு. செகண்ட் பிளாட்ஃபார்முக்கு தான் நாங்கள் போனோம். அந்த சைடு நடந்துட்டு குட்டி பாப்பா, நானும் எங்கள் அக்கா பையன் எல்லோரும் சேர்ந்து அந்த சைடு போனோம். 2:30 மணி அந்த டைமுக்கு தான் நாங்கள் இறங்கினோம். இறங்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு அவுட் சைடு போயிட்டு அப்படியே ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு அங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு கிளம்பிட்டோம். ஆட்டோவில் வந்து இறங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளே போனோம். பஸ் ஸ்டாண்ட் சூப்பராக இருக்கும் பாருங்கள். அங்கே வந்து 4 o'clock ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போகிறதுக்கு. இப்போ வந்து 5 o'clock தான் பஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் குட்டி பையனால் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ணவே முடியல.
அதனால அவன் கூட எங்கள் அக்கா பையன் விளையாடினே தான் இருந்தான், அவனே தூக்கிட்டு இருந்தாப்பா. ஸோ அந்த ட்ரெயின் பஸ் ஏறிட்டு அப்படியே காலையில் அங்கே எங்கள் ஏரியாவில் இறங்கிட்டோம். அங்கே இருந்துச்சு எங்கள் அக்கா சின்ன பையன் எங்கள் அக்காவோட சின்ன பையன் அவன் தான் ஆட்டோ எடுத்துன்னு வந்தான். அப்படியே உட்காந்துக்கின்னு ஜாலியாக போயிட்டுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிளைமேட் பாருங்கள், எங்கள் ஏரியா இந்த கிராமம் பாருங்கள் எப்படி இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ தோட்டத்தை எல்லாம் ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நாங்கள் போவோம் ஊருக்கு. ஆனால் சூப்பராக இருக்கும், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அவங்க ஆட்டோவில் ஒரு பெரிய சாங்கை போட்டு அப்படியே ஆடினே வந்தாங்க, டான்ஸ் ஆடினே வந்தாங்க. குட்டி பையனும் பாப்பாவும் பாருங்கள். ஒரே செல்ஃபியாக தான் எடுத்துகிட்ருக்கோம். கிட்ட வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் வீடு கிட்ட வந்துருச்சு. இறங்கினதும் நான் உங்களுக்கு வீடியோ மட்டும் எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ், எடுத்துடும். இது எங்கள் ஏரியாவில் இருக்கிற கோயில், இது சூப்பராக இருக்கும். எங்கள் ஏரியா ஃபுல்லாக பாருங்கள், உள்ள சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிராமத்தில் இந்த ரோடு பாருங்கள் சின்னதாக இருக்கும், ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சைடு இந்த சைடு ரோடு நடுவில் இருக்கும். க்ரீன் செடிங்க மரத்தெல்லாம் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இந்த சைடு செடி மரங்கள் விவசாய தோட்டம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ விவசாயம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க, ஃபுல்லாக க்ரீன் கலரில் இருக்குது. எப்பவும் போல் இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வருஷத்துக்கு ஒரு வாட்டி நாங்கள் அந்த ஊருக்கு போகிறதுனால சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். இப்போ கீழே இறங்கிட்டோம், எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் திருப்பி செகண்ட் டைம் வீடியோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். வீட்டாண்ட இறங்கிட்டோம். அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆட்டோவில் ஏறி திருப்பி போயிட்டு அப்படியே இறங்கி உள்ளே போயிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் பாய். குட்டி பையனும் அவங்க அண்ணாவும் அக்காவும் பாருங்கள் உட்காந்துட்ருக்காங்க. இங்கேருந்து திருப்பி கொஞ்சம் தூரம் தான் இருக்குது எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு. சரி, இதோட வீடியோ நம்ம முடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கீழே இறங்கினோடனே உடனே ஆட்டோ வந்துருச்சு. அதுக்குள்ளே அக்கா பையன் கூட்டின்னு வந்துட்டான். இதுதான் எங்கள் வீடு பாருங்கள் ஃபஸ்ட்டு.